ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நான் தொட்டியா செய்தேன். அதுக்கு சலாட், குடமிளகா, குக்கும்பர், கேரட், மரக்கறியில் செஞ்சு நான் வெட்டிட்டு அதோட கேரட்டை சீவி எடுத்துட்டு இங்கால சிக்கன் பொரிக்க போகிறேன். சிக்கனை சின்ன துண்டா வெட்டிட்டு அதை கொஞ்சம் வதங்கி வந்த அப்புறம் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டுட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சோம்னு சொன்னால் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியோட அவிஞ்சு பொரிஞ்சு வரும். இப்படி பொரிஞ்சு வந்த அப்புறம் கொஞ்சம் ஒயிலை விட்டுட்டு இப்படி பொரிச்சு எடுக்கணும். இங்கால எல்லாம் ரெடி ஆக்கியாச்சு. இப்போ ரொட்டியாக செய்கிறதுக்கு அதுக்கு ரொட்டியாவுக்கு மேலே அந்த வெட்டி வச்ச சலாட் மிக்ஸை போட்டுட்டு அதுக்கு மேலே பொரிச்சு வச்ச சிக்கனையும் வச்சுட்டு கொஞ்சம் ரசிங்கம் இப்படி விட்டுட்டு அதோட சீஸ் இருக்குது, அந்த துருவின சீஸ் அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு இப்படி ரோல் ஷேப்பில் உருட்டி எடுக்கணும். உருட்டி எடுத்துட்டு நான் அந்த ஸ்டிக் குச்சி மாதிரி கொண்டு குத்தி விட்டேன். நான் அப்படின்னா அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த சலாட்டுகள் சிக்கன்கள் வெளியில் வராது. அப்போ இப்படி குத்தி விட்டுட்டு இங்கே கிரில் பேனில் போட்டு நான் சூடாக்க போகிறேன். கொஞ்சம் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நாங்கள் இப்படி திருப்பி எடுக்கணும். அப்போ அந்த சூடு பட்டு அந்த சீஸ் மெல்ட் ஆகியிருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். இப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த பான் டோஸ்ட் பண்ணுற டோஸ்டர் இருக்குது தானே, அதிலே டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இதுதான் எங்களோட பின்னேற சாப்பாடு, ஒரு சிம்பிளான சாப்பாடு தான். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், குட் நைட் எல்லாருக்கும்.